ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஆபத்தான 5 மீன்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, கிரேட் ஒயிட் ஷார்க். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மீனை பத்தி. ஷார்க் அப்படின்னு சொன்னா ரொம்பவே பயம் வரும் அண்ட் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நமக்குள்ள தோணும். ஆனா இந்த ஷார்க் ஒரே கடியில மனுஷங்களை கொன்றுமா. 2வது கடி கடிக்கிறதே அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் உலகத்துல நீங்க எந்த அக்வேரியத்திலயுமே பார்க்க முடியாதாம். அது மட்டும் இல்லாம இந்த மீன் நூத்துக்கணக்கான கிலோமீட்டர்ஸ ஒரே நாள்ல கடந்து கடல் முழுக்க சுற்றி திரிந்து வாழக்கூடிய மீன். ஷார்க் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே பெருசா ஜைஜாண்டிக்கான ஒரு உருவம் தான் நம்ம மனசுக்குள்ள தோணும். அதே மாதிரிதான் அதனுடைய வேட்டையும் இருக்குமா. அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னும் சொல்றாங்க. அண்ட் இது ஒரு ஓப்பன் வாட்டர் ஃபிஷ். இந்த மீன் கடல்ல நீந்திக்கிட்டே போகும்போதுதான் தன்னுடைய செதில்கள் வழியா சுவாசிக்குமா. மொத்தத்துல இது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. நம்பர் 2, பஃபர் ஃபிஷ். இத பார்க்க குட்டியா கியூட்டா இருந்தாலும் கூட இதனுடைய விஷத்தால ஒரு மனுஷனை 24 மணி நேரத்துல கொல்லக்கூடியதான். என்னதான் இது இவ்வளவு வலிமை வாய்ந்ததா இருந்தாலும் கூட இந்த பஃபர் ஃபிஷ்ஷ ஜப்பானியர்கள் மட்டும் அசால்ட்டா சமைச்சு சாப்பிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மீனை சமைக்கிறதுக்கு செஃப்ஸ் எல்லாருமே 3 மாசம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்களாம். இந்த மீனை யாராவது தொந்தரவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய தண்ணியை குடிச்சு இதனுடைய பாடியை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதனுடைய முள்ளால எதிரிகளை தாக்குமா. நம்பர் 3, டைகர் ஃபிஷ். பார்க்கவே புலி மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீன் தான் உலகத்திலேயே சிறந்த விளையாட்டு மீன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீனானது 6 அடி நீளமும் 57 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியதாம். இந்த புலி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனானது ஆப்பிரிக்காவுல காணப்படக்கூடிய அட்லண்டி குடும்பத்திற்கு சொந்தமானதாம். இந்த மீன் பார்க்கிறதுக்கு தான் குட்டியா இருக்குமாங்க. ஆனா ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4, சக்கர் மவுத் கேட்ஃபிஷ் அல்லது காமன் பிளாகோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு பேரு டேங்க் கிளீனர் ஃபிஷ் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா இதை எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல அதிக அளவுல டேங்க்ல வச்சுதான் வளர்த்தாங்க. ஆல்கேவை இது அதிக அளவு சாப்பிடுறதுனால டேங்கை கிளீன் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஃபிஷ் அதிக அளவுல பெருகிடுச்சான். இந்தியாவுல மட்டும் இல்லாம மத்த நாடுகள்ல கூட இதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு இருக்கான். இது ரொம்பவே ஆபத்தான விஷயமா. ஏன்னா மீனவர்களுடைய வலையில கூட இந்த டேங்க் கிளீனர் ஃபிஷ் தான் மாட்டுதான். இது ஒருவேளை அதிக அளவுல பெருகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல மத்த மீன்களுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் ரொம்பவே ஆபத்தை விளைவிக்குமா. அதனால இந்த சக்கர் மவுத் கேட்ஃபிஷ் ஆனது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்பர் 5, ரெட் லைன் ஃபிஷ். பார்க்கறக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த மீன் தான் எதிரிகள் இந்த மீனை தாக்கக்கூடிய நேரம் வந்தா மட்டும் இதனுடைய முள்ளையெல்லாம் விரிச்சுக்கிட்டு முள்ளம்பன்றி மாதிரி இருக்குமா. இதனுடைய முள்ளில் இருக்கக்கூடிய விஷத்தால ஒரு மனுஷனை கூட ஈஸியா சாகடிக்க முடியுமா. ரொம்பவே டேஞ்சரஸான இந்த மீன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருக்குமா. அதனாலேயே நிறைய பேர் இந்த மீனை பார்த்து ரொம்ப அழகா இருக்கே நம்ம வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவாங்களாம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு தான் கியூட், ஆனா ரொம்பவே மோசமானது. அண்ட் நான் இப்ப சொன்ன 5 விதமான மீன்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஆபத்தான மீன்னு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் இட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.